வணக்கம். நம்ம இன்றைக்கி பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் சில்லு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. அடுத்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். 300 கிராம் பீன்ஸ் வேக வச்சது, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு பட்டை, கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. அதில் கடாய் சூடேறவும் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறவும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரவும் அடுத்து நம்ம அதில் பொரிஞ்சு வரவும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே அதில் பச்சை மிளகாவை போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனா கொஞ்சம் ஸ்பீடாக வெங்காயம் வதங்கும். இப்போ தக்காளி சேர்த்து வதக்குவோம். தக்காளி கொஞ்சம் வேகவும் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கவும் வதங்கிடுச்சு. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இப்போ குழம்பு மசாலா பொடி 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா எண்ணெயில் வதங்குற வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டை, தேங்காய், கிராம்பு அதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கலந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அதில் அந்த மசாலையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே
நம்ம வேக வச்சு வச்சிருந்த பீன்ஸை அதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது நமக்கு தேவையான கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சிருச்சு, கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நன்றி.